சில வீடுகள் சுவர்களால் நின்றிருக்காது, நம்பிக்கையால தான் நிமிர்ந்து நிற்கும். ஒரு பழமையான கூட்டு குடும்பம். அந்த வீடு வெளியில பார்த்தா அமைதியா இருக்கும். ஆனா அந்த சுவர்களுக்குள்ள பல தலைமுறைகளின் கனவுகளும் பயங்களும் மோதல்களும் அடங்கியிருந்தது. மூத்தவர்கள் பாரம்பரியத்தை உயிர் மாதிரி பார்த்தவர்கள், நம்ம அப்பா நடந்த பாதை தான் சரி என்று நம்பியவர்கள். இளையவர்கள் புது பாதை போனாதான் நம்ம பிள்ளைகள் நிம்மதியா வாழ்வாங்க என்று நினைத்தவர்கள். வீட்டுக்குள்ள பெரிய சண்டை எதுவும் இல்ல, ஆனா ஒவ்வொரு அமைதியிலும் ஒரு சொல்லப்படாத வலி இருந்தது. ஒரு நாள் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த நிலம் பற்றிய பேச்சு வந்தது. மூத்தவர்கள் சொன்னார்கள், இது வெறும் நிலம் இல்ல, நம்ம தாத்தா நின்ற மண், நம்ம அப்பா வியர்வை சிந்திய இடம். இத வித்தா நம்ம வேர் அருந்துடும். இளையவர்கள் சொன்னார்கள், இந்த மண் நம்ம எதிர்காலத்துக்கே வழிகாட்டுது. இத சரியா பயன்படுத்தினா இந்த குடும்பம் இன்னும் பல தலைமுறை நிமிர்ந்து நிற்கும். சொற்கள் உயர்ந்தது, குரல்கள் கனமானது. அன்பு குறையல, ஆனா புரிதல் தள்ளி போனது. அந்த இரவு வீட்டுக்குள்ள எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதி சண்டையை விட அதிகமா வலித்தது. அப்போ குடும்பத்திலேயே அதிகம் பேசாத மூத்த மகன் தனியா வெளியே போனார். அந்த நிலத்துல நின்று வானத்தை பார்த்தார். அப்போ யூனிவர்ஸின் குரல் மெதுவா கேக்குது, நீங்க மண்ணுக்காக சண்டை போடல, உங்க பயங்களுக்காக சண்டை போடுகிறீர்கள். அவர் கண்கள் நனைஞ்சது. மூத்தவர்கள் இழக்க பயப்படுறாங்க, இளையவர்கள் அடங்கி போயிடுவோன்னு பயப்படுறாங்க. அந்த குரல் மீண்டும் சொன்னது, பாரம்பரியத்தை காப்பாத்துறதுன்னா மாற்றத்தை தடுக்கிறதில்ல, மாற்றத்துக்குள்ள பாரம்பரியத்தை சுமந்து போறது. அடுத்த நாள் காலை அந்த மூத்த மகன் எல்லாருக்கும் முன்னாடி நின்றார். அவர் மெதுவா சொன்னார், இந்த நிலம் வெறும் சொத்தில்ல, இது நம்ம அம்மாவின் கனவு, நம்ம அப்பாவின் உழைப்பு. ஆனா இத காப்பாத்தணும்னு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை நாமே அடக்கி வைக்க கூடாது. மூத்தவர்களின் கண்களில் கடந்த காலம் தெரிஞ்சது, இளையவர்களின் கண்களில் வருங்காலம் தெரிஞ்சது. அப்போ அந்த வீட்டின் பாட்டி மெதுவா சொன்னாங்க, நாம் நிலத்தை நம்பினோம், ஆனா ஒருவரை ஒருவர் நம்பினதாலதான் இந்த குடும்பம் இன்னும் உடையாம இருக்குது. ஒரு குடும்பம் காப்பாற்றப்படுறது ஒரே முடிவால இல்ல, ஒரே புரிதலால. கடைசியில் முடிவு வந்தது. நிலத்தை விக்கல, அதிலேயே ஒரு சின்ன தொழில் தொடங்கினாங்க. மூத்தவர்கள் அனுபவம் கொடுத்தாங்க, இளையவர்கள் உழைப்பு கொடுத்தாங்க. குழந்தைகள் அந்த இடத்துல ஓடி விளையாடி எதிர்காலமாக மாறினாங்க. பாரம்பரியம் மண்ணில் இல்லை, மனசுக்குள்ள இருக்குது. நம்பிக்கை இருந்தா குடும்பம் தகராது, புரிதல் இருந்தா எதிர்காலம் உடையாது. உங்க குடும்பத்துல இதே மாதிரி ஒரு தருணம் வந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க.